இப்போ ஆரம்பிக்க போறது நாட்டோட மிகப்பெரிய நிகழ்ச்சி ஆப்கி அதாலத் ரஜித் சர்மாவுடன். வணக்கம். ஆப்கி அதாலத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆப்கி அதாலத்துக்கு இன்னைக்கு வரப்போறது உலகத்தின் மிகப்பெரிய பிலிம் ஸ்டார். ஆப்கி அதாலத்துக்கு இன்னைக்கு வரப்போறது நீங்க எல்லாரும் விரும்புற மிக பாப்புலரான செலிபிரிட்டி. ப்ளீஸ் வெல்கம் ஷாருக் கான். அப்புறம் ஆப்கி அதாலத்துல ஷாருக் கானோட இந்த வழக்குக்காக நம்ம ஜட்ஜ் யாருன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட எக்ஸிகியூட்டிவ் எடிட்டர் திவாகர். இன்னைக்கு வழக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்றைய ஜட்ஜ் திவாகர் அவர்களை அனுமதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். விசாரணையை ஆரம்பிங்க. எனக்கு இன்னைக்கும் நல்லா ஞாபகம் இருக்கு. 22 வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட 2-3 படங்கள் ரிலீஸ் ஆனப்ப நீங்க ஸ்டுடியோவுக்கு வந்திருக்கீங்க. அந்த நேரத்துல உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆர்வம் இருந்துச்சோ, எவ்வளவு எனர்ஜி இருந்துச்சோ, அதே தான் இப்பவும் இருக்கு. நான் சாருக்கு ரொம்பவே பயப்படுவேன். நான் டிவியில பாத்திருக்கேன், சார் பொலிட்டிஷியன்ஸ் கடுமையான கேள்விகள் தான் கேட்பாரு, முகத்துல ஸ்மைல் கூட இருக்காது. நான் எந்த அளவுக்கு பயந்தேன்னா மற்ற பிலிம் இன்டர்வியூஸ்லாம் ஓகே, பட் ஆனா இவர்கிட்ட வரும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா ரொம்ப கடுமையான கேள்விகள் கேட்பாரு, பாலிடிக்ஸ் பத்தி கேட்க போறாரு, அதனால பயந்துட்டே வந்தேன். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ரொம்ப நல்ல அன்பா பண்பா இந்த ஷோவை பண்ணி முடிக்க போறோம்னு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏன் சொல்றேன்னா இன்னைக்கு நீங்க அதே மாதிரி இருக்கணும். ஜட்ஜ் சார், நான் ஜால்ரா அடிக்கல, இவருக்கு புரிய வைக்கிறேன், அவ்வளவுதான். சரி, இன்னைக்கு வழக்கு ஆரம்பிக்கலாம். ஆப்கி அதாலத்ல சூப்பர் ஸ்டார் மீது முதல் குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்துல பிலிம் ஸ்டார் ஷாருக் கான் மீது உள்ள குற்றச்சாட்டு, இவர் ரொம்ப நாட்டி. இப்ப நீங்க டெல்லியிலேருந்து வந்திருக்கீங்க. நான் டெல்லிக்காரங்க கிட்ட கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க ஸ்கூல்ல ரொம்பவே நாட்டியா இருந்தீங்கன்னு, தினமும் அடி வாங்குவீங்கன்னு. நான் இப்ப கூட நிறைய இடத்துல அடி வாங்கிட்டு தான் இருக்கேன். நான் அந்த அளவுக்கு ஒன்றும் மாறல. ஆனா நான் ஸ்கூல்ல ரொம்பவே நாட்டியா இருந்தேன். அப்புறம் என்னோட ஸ்கூல்ல டீச்சர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் டெவில் ஸ்மைல் பண்றேன்னு, அதாவது சாத்தானோட ஸ்மைல். அதாவது நான் ஸ்மைல் பண்ண உடனே எங்க டீச்சர் என்ன மன்னிச்சு விட்டுருவாங்க. எனக்கு இதுவும் ஞாபகம் இருக்கு. ஒரு தடவை ஸ்கூல்ல நான் என்ன பண்ணேன்னா, நாங்க கெமிஸ்ட்ரி லேப்ல சில பொருட்களை உடைச்சிட்டோம். அப்புறம் என்னோட டீச்சர் என்ன கையும் களவுமா பிடிச்சப்போ அப்புறம் நான் அவங்க எதிரில் பயங்கரமா அழ ஆரம்பிச்சிட்டேன். அப்ப நான் என்ன சொல்லுவேன்னா, எங்க வீட்லயும் எங்க அப்பா அம்மா என்ன ரொம்ப திட்டுவாங்க, அதே மாதிரி நீங்களும் என்னோட அம்மா மாதிரி தானே. அவங்க பேரு மிஸ் சச்தேவா, கண்டிப்பா அவங்களும் இந்த ப்ரோக்ராம பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் நான் பயங்கரமா அழுவேன். ஆக்டிங் பண்ணி இந்த கண்ணில் என்னால தண்ணி வர வைக்க முடியும். நான் ரொம்பவே அழுதுருவேன். அப்ப அவங்க பரவாயில்ல கண்ணா, எந்த பிரச்சனையும் இல்ல, நீ ஹோம்ஒர்க் பண்ணல, அதனால உனக்கு மார்க் வரல, அவ்வளவுதானுவாங்க. நான் உன்னோட அம்மா மாதிரி, நீ கவலைப்படாதன்னு சொல்லுவாங்க. நான் அப்படியே திரும்பி சிரிப்பேன். ஆனா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நான் ரொம்ப ஏங்கி ஏங்கி அப்படியே அழுதுகிட்டு இருப்பேன்னு அவங்க நினைப்பாங்க. அப்புறம் பெஞ்சுக்கு போய் என்னோட டெஸ்கை ஓபன் பண்ணி தலை குனிஞ்சு தூங்கிடுவேன். அப்புறம் என்ன பார்த்து அவங்க சொல்லுவாங்க, பரவாயில்ல தூங்கு கண்ணா, நான் உன்னோட அம்மா மாதிரின்னு. இந்த விதத்துல நான் என்னோட அப்பா அம்மாவோட பேரை கூட கெடுத்திருக்கேன். அடி வாங்க கூடாதுன்னு நான் ரொம்ப நாட்டியா இருந்தேன். குட்டி சுவர்ல காலாட்டிக்கிட்டே உட்காருவீங்க, போற வர பொண்ணுங்களெல்லாம் ஃப்ளைங் கிஸ் கொடுப்பீங்க. அதைத்தான் நான் என்னோட ப்ரொஃபஷனாவே மாத்திக்கிட்டேன் இல்லையா. நான் இதைத்தான் எப்பவுமே பண்ணிக்கிட்டு இருப்பேன் இந்த மாதிரி. அப்புறம் ஒரு வாட்டி கூட என்னோட 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 அப்பா, அவர் பக்கத்துல ஒரு லேடி, அதாவது ஒரு பொண்ணு, ஒரு 16 வயசு இருக்கும். அப்ப எனக்கு ஒரு 5 வயசு இருக்கும். நான் ஸ்கூலுக்கு போகலாம் ஆரம்பிக்கல. அவங்க என்னோட வீட்டுக்கு வந்து என்னோட அப்பா கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இவன் உங்க பையன் செவத்துல உட்காந்துக்கிட்டு கை தட்டுறான், விசில் அடிக்கிறான், என்னை பார்த்து ஹாய்ன்றான், ஸ்வீட் ஆட்டுன்னு கூட சொன்னேன்னு சொன்னாங்க. ஹலோ ஸ்வீட் ஆட்டுன்னு. எங்க அப்பா உடனே சொன்னாரு, இவனுக்கு 5 வயசு தான் ஆகுது, நீங்க தப்பா நினைக்கிறீங்க, நீங்க சொல்றது பக்கத்து வீட்டு பையனாரு. ஒரு பக்கத்து வீட்டு பையன் இருந்தா, அவங்க ஸ்டேஷனரி கடை கூட வச்சிருந்தாங்க. அந்த பையனோட பேரு சுபாஷ். அவன் பேர்ல பழிய போட்டுட்டாங்க. அப்புறம் அந்த பொண்ணை எங்க அப்பா உட்கார சொல்லி, என் பையனை ரிலாக்ஸ்டா பாருமான்னு சொன்னாரு. நான் 5 வயசு பையனதும் அவங்க சாரி அங்கிள் தப்பா சொல்லிட்டேன்னு சொன்னாங்க. அப்புறம் நான் ஓடிட்டே உள்ள வந்ததும், ஹாய் ஸ்வீட் ஆட். ஆனா இப்ப நான் இங்க அந்த பழியை ஏத்துக்கிறேன். நான் தான் அந்த வேலையை பண்ணன்றதையும் நான் ஒத்துக்கிறேன். ஆனா 25 வருஷம் மும்பைல இருந்ததுக்கு அப்புறமும் அதே குறும்பு இன்னும் இருக்கா? ஆமாமா, பொண்ணுங்களை கிஸ் பண்ற விஷயத்துல நான் இன்னும் அப்படிதான் இருக்கேன்.
அதே அளவுக்கு குறும்பா தான் இருக்கேன். அப்புறம் இப்போ என்னோட பசங்க கூட வளர்ந்துட்டாங்க. அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க, அப்பா நீங்க இப்படி இருக்கக்கூடாதுன்னு. அதாவது உங்களுக்கு வயசாயிடுச்சு, நீங்க பெரிய ஆள் ஆயிட்டீங்கன்னு. நீங்க இப்படி நாட்டியா பிஹேவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப நான் உங்களுக்கு வயசாயிருக்கலாம், எனக்கு இன்னும் வயசாகலன்னு சொல்லுவேன். ஸோ நான் இப்பவும் அப்படிதான் இருக்கேன், இப்பவும் நாட்டியா தான் இருக்கேன். அப்புறம் நான் ரொம்ப ஹார்ம்ஃபுல் கிடையாது. அதாவது நான் யாரையும் தொல்லை பண்ண மாட்டேன், அவமானப்படுத்த மாட்டேன். ஒரு சில வாட்டி நடந்திருக்கலாம், சில நேரங்கள் தப்பு நடந்தா மன்னிப்பு கேட்டுருவேன். ஆனா நான் எப்பவுமே நாட்டியா தான் இருக்கேன். அப்பவே உங்களுக்கு ஆக்டர் ஆகணும்ன்ற ஒரு ஆசை இருந்துச்சு? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க அப்பவே நீங்க ஹேர் கட் போகும்போது தர்மேந்தர் ஹேர் கட் இல்லைன்னா அமிதாப் ஹேர் கட் தான் வேணும்னு கேட்பீங்களா? ஆமா, கோல் மார்க்கெட்ல நான் ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு முறை, கொலம்பஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஸ்கூல், என் முடி லென்த்தா இருந்துச்சு அப்போ. ஸோ என் பிரின்சிபல் என்ன அசம்பிளில இருந்து அனுப்பிடுவாரு, ஹேர் கட் பண்ணிட்டு வா வெளியில போன்றுவார். அப்புறம் ஆரிஷ் பிரதர்ஸ் என்ன ரொம்ப திட்டி வெளியில போன்றுவாங்க. அப்புறம் காலங்காத்தால கோல் மார்க்கெட்டுக்கு போவேன். அந்த கடையில ஒருத்தர் கண்ணை கசக்கிட்டு உட்காந்துருப்பாரு, அதாவது பாதி தூக்கத்துல இருப்பாரு. தர்மேந்திரா இருக்கட்டா அமிதாப் பச்சனா இருக்கட்டான்னு கேட்பாரு. அப்புறம் நான் ஒரு வீக்கும் போவேன். ஒரு வாட்டி தர்மேந்திரா ஹேர் ஸ்டைல், ஒரு வாட்டி அமிதாப் பச்சன் ஹேர் ஸ்டைல். எனக்கு எப்பவுமே அவர் தான் முடி கட் பண்ணுவாரு, ரொம்ப மோசமா கட் பண்ணுவாரு, ரொம்ப ஒர்ஸ்டா இருக்கும். அப்ப ஆக்டிங் பண்ற இன்ட்ரெஸ்ட் சின்ன குழந்தையில இருந்து இருந்துச்சா இல்ல வாலிப வயசுக்கு அப்புறம் தான் வந்துச்சா? இல்ல, நான் ஆக்சுவலி ஸ்போர்ட்ஸ்மேன் ஆக விரும்பினேன். எனக்கு ரொம்ப ஆசை, நான் என்னோட நாட்டை ஏதோ ஒரு ஸ்போர்ட்ல ரெப்ரசன்ட் பண்ணி ஆகணும்னு. ஹாக்கில, ஃபுட்பால்ல, கிரிக்கெட்ல எனக்கு ரொம்ப ஆசை இருந்துச்சு. நான் இந்தியன் டீமுக்காக விளையாடணும். அப்புறம் நான் ரொம்ப நல்லா ஹாக்கி கூட விளையாடுவேன். எனக்கு அது ரொம்ப நல்லா விளையாடுவேன்னு தோணுச்சு. அப்புறம் இந்தியன் ஹாக்கி டீமுக்குள்ள நான் போகணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டேன், ஒரு முக்கியமான பிளேயர் ஆகணும்னு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய காயம் பட்டுச்சு, என்னோட முதுகுல ஒரு பெரிய அடிபட்டுருச்சு. அதுக்கப்புறம் என்னால குடிஞ்சு ஹாக்கி விளையாட முடியல. ஸோ என்னோட ஸ்போர்ட்ஸ் கனவை நான் விட வேண்டியதாயிடுச்சு. அப்புறம் அந்த நேரத்துல சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியாது. அப்ப எங்க அப்பா அம்மா என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பிளே நடந்துட்டு இருக்கு லேடி ஸ்ரீராம் காலேஜ்ல, அதுல 80 பொம்பளைங்க 10 ஆம்பளைங்க ரோல் இருக்குன்னாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, அங்க பொண்ணுங்க இருக்காங்கன்றதுக்காக நான் போல. சாயங்காலமா வேற எதுவும் பண்றதுக்கு இல்ல, அங்க மேரி ஜான் ஒருத்தர் டீச் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ நான் அந்த தியேட்டருக்கு போனேன். என்னோட ஸ்போர்ட்ஸ் கரியர் முடிஞ்சிடுச்சுன்னு ரொம்பவே துக்கத்துல இருந்தேன். நான் இந்த வேலையை ஆரம்பிச்சதும் உடனே டெலிவிஷனும் ரொம்ப ஏர்ஜ் ஆகி வந்துருச்சு. அப்புறம் எனக்கு டிவியில ஒரு ரோல் கூட கிடைச்சது. அப்படியே நான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு படம் கிடைச்சது. அப்புறம் ஜென்யூன்லி நான் ஃபிலிம் ஆக்டர் ஆவேன்னு எனக்கு நினைச்சு பார்த்ததே இல்லை. நான் மும்பைக்கு போனப்போ கூட என்னோட தியேட்டர் ஃப்ரெண்ட் இருந்தாரு, பேரி ஜான். எல்லாரும் எத்தனை நாளைக்குன்னு கேட்டாங்க. நான் கொஞ்ச நாளைக்கு தான்ப்பா, இப்பவே என்ன துரத்திடுவாங்கன்னு நான் சொன்னேன். எங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க, நான் கொஞ்சம் துக்கமா இருக்கேன், போயிட்டு வந்துடுறேன்னு சொன்னேன். இப்ப 25 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப கூட ஆனா கேக்குறாங்க, எப்ப திரும்ப வர போறேன்னு. சோ பாதி பேர் என்ன அங்க இருந்து அனுப்ப முயற்சி பண்ணாங்க, மீதி பேர் என்னோட வரவுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு படத்துக்குள்ள போகணும்ன்ற பைத்தியம் எதுவும் எந்த இல்ல. டீச்சராவது உங்களை மும்பைக்கு போக வேணாம், நீங்க ஆக்டர் எல்லாம் ஆக வேணாம்னு சொல்லியிருக்காங்களா? அதாவது நான் இங்க எத்தனை பேரை சந்திச்சிருக்கனோ அவங்களோட பேரெல்லாம் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க என்கிட்ட சொன்னது என்னன்னா, நீ பார்க்க ரொம்ப அசிங்கமா இருக்க, அப்புறம் உன்னோட முகம் கொஞ்சம் கூட நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீ ஆக்டர் ஆக முடியாது, நீ பார்க்க சாஃப்டா இல்ல. அப்புறம் நான் ஒரு டேரக்டரை மீட் பண்ணேன். அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, அவர் பேர் கூட நான் சொல்றேன், மன்சூர் கான் சார். அவர் என்ன படத்துக்கு கூப்பிட்டப்போ அவரு நிறைய படங்கள் பண்ணிட்டு இருந்தாரு, பெரிய படமா, கயாமத் சே கயாமத் தக். நான் ரொம்ப ஆர்வத்தோட அவரை மீட் பண்ண போனப்போ அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, நீ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்டர், நீ எவ்வளவு அக்லியா இருக்குன்னா நான் உனக்கு எந்த விதமான ரோல் வேணா கொடுக்க முடியும். அப்ப நான் எந்த ரோல் கிடைச்சாலும் பண்ணணும்ன்ற எண்ணத்துக்கு வந்துட்டு அப்பதான் எனக்கு வில்லன் ரோல் கிடைச்சது. மக்கள் நான் புத்திசாலின்னு நினைச்சாங்க, அதுக்காகவே நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, டெல்லிக்காரங்க இதையும் சொன்னாங்க, உங்க அம்மாவுக்கு உங்க மேல நம்பிக்கை ரொம்ப அதிகம்னு. அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஷாருக் மும்பைக்கு போய் பண்ணணும்னு நினைச்சானா கண்டிப்பா ஏதாவது பண்ணுவான்னு. ஆமாமா, எல்லா அம்மாவும் அப்படிதான். எங்க அம்மா என்ன நினைச்சாங்கன்னா, அதாவது எங்க அம்மாவை தவிர யாரும் நான் ஆக்டர் ஆவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. அவங்க அப்புறம் எப்பவுமே சொல்லுவாங்க, நான் அப்படி இல்லைன்றத ஒத்துக்கிறேன். ஆனா என்னோட மகன், அவங்க ஹைதராபாடில பேசுவாங்க, என் மகன் திலீப் குமார் மாதிரி இருக்கான்னு சொல்லுவாங்க. இவன் வளர்ந்ததுக்கு அப்புறம் திலீப் குமார் ஆயிடுவான்னு சொல்லுவாங்க. ஆனா பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் இவனாவது திலீப்பாவது குமாராவதுன்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. இவனை அனுப்பாதீங்க, அம்மா அப்படிதான் சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் என்னோட லைஃப்ல மிகப்பெரிய துக்கம்னா இது மட்டும்தான். எங்க அம்மா என்னோட டிவி ஷோவும் பார்க்கல, என்னோட படமும் பார்க்கல, அதுக்கு முன்னாடியே போயிட்டாங்க. ஸோ என்னோட வாழ்க்கையில முதல் விஷயம் என்னன்னா, நான் ரொம்ப பெரிய, மக்கள் நினைப்பாங்க நான் ரொம்ப ஆம்பிஷியஸ்னு. அப்புறம் நான் எல்லாத்தையும் அடைய நினைப்பேன்னு சொல்லுவாங்க, அதாவது பணக்காரன் ஆகணும். நான் எவ்வளவு பெரிய ஸ்டார் ஆகணும்னா எங்க அம்மா என்ன ஹெவன்ல இருந்து பார்த்து ரசிக்கணும். அது மட்டும்தான் என்னோட மிகப்பெரிய கனவு. என் லைஃபோட ட்ரீமே இதுதான். டெல்லிக்காரங்க இதையும் சொல்லியிருக்காங்க, நீங்க நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமால உங்களுக்கு குருவா இருந்தவங்கலாம் இருந்திருக்காங்க, அங்க பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் மடியில உட்கார்ந்து நீங்க நிறைய பண்ணிருக்கீங்களா? ஆமா, என்னோட அப்பா பாத்தீங்கன்னா நாங்க ரொம்ப லோவர் மிடில் கிளாஸ். ஒரு சின்ன மெஸ் இருந்துச்சு, கேண்டீன் நடத்திக்கிட்டு இருந்தாரு. என் தங்கச்சி மாடர்ன் ஸ்கூல்ல படிச்சா, அது 3:30 மணிக்கு முடியும், கொலம்பஸ் 1 மணிக்கு முடிஞ்சிடும். நான் வந்து அங்க கேண்டீன்ல உட்காருவேன். அப்போ ராஜ் பபர் சார், அஜித் வச்சானிஜி, ரோஹிணி அத்தன்கட்டிஜி, சுரேகா சீக்கர்ஜி, மனோகர் சிங்ஜி, எல்லாரும், நிறைய பேர், அல்காசிப் சார், இவங்க எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா என் மேல ரொம்ப அன்பு. அப்ப பாத்தீங்கன்னா அவங்க எல்லாரோட மடியிலயும் நான் உட்காந்துருப்பேன். அப்புறம் இந்தியாவோட நிறைய பழைய பிளேயர்ஸை நான் பார்த்திருக்கேன், அதாவது இந்தியாவோட நிறைய முக்கியமான பிளேயர்ஸ்.
தோக்லாக், ரஷ்யா சுல்தானா, சூரஜ் கா சாத்வா கவுடா. அது ஒரு நல்ல தருணம். அவங்க மடியில நான் வளர்ந்ததுனால தான் நான் ஒரு பெரிய ஆக்டர் ஆவேன்னு நினைச்சேன். நான் ட்ரைனிங் எதுவும் எடுக்கல, ஆனா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அங்கேயே உட்காந்துட்டு இருப்பேன். அப்புறம் நான் இப்ப பிராக்டிஸ் பண்ண டைலாக்ஸ் கூட எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு. அஜித் வச்சானியோடது. ये दुरुस्त है कि मैं गुलाम हूँ मिट्टी सा सिया जिसे कदमों के नीचे रोन दिया गया हो, लेकिन हमें ये एक ही रुतबा देता है। खुदा की नजर में हम एक हैं। खुदा और खून और रंग से नहीं अमल से परखता है। रजिया सुल्ताना। அப்ப எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எனக்கு ஒரு 8-9 வயசு இருக்கும். நாள் பூரா உட்காந்து நான் ஆக்டர்ஸை பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஜெனியூனா சொல்லணும்னா நான் ராஜ் பப்பர் சார பப்பர் சிஎம் அங்கிள்னு சொல்லுவேன். எனக்கு அவர் கூட பொலிட்டிக்கலா எதுவும் கிடையாது. என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் சின்ன வயசுல இருந்து அவரோட மடியில நான் உட்காந்துட்டு இருப்பேன். அப்புறம் அவர் எப்பவும் என்கிட்ட சொல்லுவாரு, நீ இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கனா NSD ஆட்களோட காத்து உன் மேல பட்டிருக்குன்னு. அங்க பெரிய பெரிய ஆக்டர்ஸ் இருக்காங்க, நீங்க ரொம்பவே யங்கானவங்க. ஆனா இவங்க தான் நம்ம நாட்டோட கிரேட்டஸ்ட் ஆக்டர்ஸ்னே சொல்லலாம். படத்துல இல்ல, தியேட்டர்ஸ்ல இருக்காங்க. சோ எனக்கு அந்த லக்கி சான்ஸ் கிடைக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதுல யார் உங்களுக்கு இவ்வளவு குறும்பு செய்ய கத்து கொடுத்தாங்க? ராஜ் பப்பர் சார் தான். அவர் என்ன கண்டமேனிக்கு திட்டுவாரு, இருந்தாலும் நான் அதை சொல்லுவேன். நாங்க அந்த பேர்ல கிசிங் சீன் இருந்துச்சு, இருந்தாலும் சாரி, ரியல் லைஃப் பிளேயர்ஸ் அவங்க. ஸோ ஐ திங்க் ரோஹினி ஜி கூட அவருக்கு கிசிங் சீன் இருந்துச்சு. நான் அவர்கிட்ட கேட்டேன், உண்மையாவே அங்கிள் நீங்க அவங்கள கிஸ் பண்ணீங்களான்னு. அவர் என்ன சொல்லுவார்னா, கண்ணா நீ போய் ஆன்டியை கேளுன்னு என்கிட்ட இந்த மாதிரி விளையாடுவார். ஸோ அவர் அவர் ஒன்றும் எனக்கு குறும்புத்தனத்தை கற்றுக் கொடுக்கல, ஆனா என் மேல ரொம்ப அன்பு காட்டினாரு. அப்புறம் இன்னைக்கும் உங்களுக்குள்ள அதே குடும்பத்தனம் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். டிவியில உங்களை பத்தி ரொம்ப அதிகமா பேசுறவங்கள நீங்க ஒரு வழி பண்ணணும்னு நினைப்பீங்களாமே? இல்ல அப்படி எதுவும் இல்ல. ஆனா இப்பெல்லாம் நான் உங்களை சொல்லல, ஆனா டிவியில நிறைய பேர் நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பத்தி தான் பேசுறேன் நானு. அதாவது எனக்கு என்ன தோணுன்னா, அவங்களோட காதை கடிச்சிட்டு வந்துடலான்னு. காலங்காத்தால நியூஸ் போட்டா எத்தனை பேர் பேசுவாங்கன்னா, நான் இப்போ ஒரு ப்ரோக்ராம்ல கூட சொன்னேன், எவ்வளவு சத்தம் வரும்னா ஒரு ராப் மியூசிக் ஓடுற மாதிரி. அப்புறம் யாரு பேசுறாங்க, எதுக்கு பேசுறாங்க, யார்கிட்ட பேசுறாங்கன்னே புரியாது. நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்றேன், நீங்க ஒரு பெரிய சீனியர் ஜேர்னலிஸ்ட், நீங்க ரொம்ப பெரிய ஜேர்னலிஸ்ட், நீங்க உங்களை கண்டிப்பா எங்கேயாவது சந்திப்பீங்க. நீங்க எல்லார்கிட்டயும் சொல்லுங்க, ஒருத்தரா பேச சொல்லி, கூட்டமா பேச வேண்டாம்னு சொல்லுங்க ப்ளீஸ். கேட்க ரெடியா இருந்தா தானே நம்மளால சொல்ல முடியும். ஆமா, உங்க பேச்சையும் கேட்க மாட்டாங்களா? அவங்க பேசுறத நிறுத்தினா தானே நம்ம ஏதாவது செய்ய மக்கள் கேள்வி கேட்பாங்க, நீங்க ஆனா அதை காது கொடுத்து கேட்க மாட்டீங்க. இது எதுக்கு பண்ணீங்க, இது எதுக்கு பண்ணீங்க, இது எதுக்கு பண்ணீங்க, இது எதுக்கு பண்ணீங்கன்னு. ஆக்சுவலி இந்த காலத்துல இன்டர்வியூ கொடுக்கறது ரொம்பவே ஈஸி. பேசாம உட்காந்தாலே போதும், இன்டர்வியூ பண்றவங்களே பேசி பேசி வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனா ஆப்கி அதாலத்துல அப்படிப்பட்ட வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பா வேண்டாம் சார். பதில் சொல்லியாகணும். எங்கிட்ட நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. உங்களோட பொழுதுபோக்குகள் என்ன? நான் யோகா பண்ணுவேன், தினமும் 2 மைல் ஓடுவேன், அதுக்கப்புறம் பூஜை, அதுக்கப்புறம் நமாஸ் படிப்பேன், அதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு கூட போவாங்க. அங்க கூட நிறைய நல்ல விஷயங்களை பத்தி எல்லாரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அங்க போவேன். சத்சங். சத்சங் போவேன், நிறைய பேச்சு கேட்பேன். இப்ப எனக்கு எந்த விதமான பொழுதுபோக்கும் இல்ல. இப்ப என்னோட பொழுதுபோக்கு 3 பசங்க மட்டும்தான். இப்ப எனக்கு எந்த பொழுதுபோக்கும் கிடையாது. இதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய பொழுதுபோக்கு இருந்துச்சு. நிறைய புக்ஸ் படிப்பேன், நிறைய படங்கள் பார்ப்பேன். ஆனா இப்போ என்னோட பொழுதுபோக்கெல்லாம் என்னோட பசங்களாவே மாறிடுச்சு. பொம்மைங்க கூட விளையாடணும்னு நினைச்சா ஆப்ரஹாம் கூட உட்காருவேன். நான் ஏதாவது பொண்ணுங்க ப்ரோக்ராம்ஸ் பார்க்கணும்னு நினைச்சா, மேக்கப் ஷோஸ் பார்க்கணும்னு நினைச்சா என்னோட பொண்ணு கூட உட்காந்து பார்ப்பேன். ஏதாவது குறும்புத்தனம் பண்ணணும்னு தோணுச்சுன்னா உடனே என் பையன் கூட சுத்த ஆரம்பிச்சிருவேன். ஸோ எனக்கு எந்த பொழுதுபோக்கும் இல்லை. படம் பண்ணுவேன், அப்புறம் பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க ஃபேன்ஸ் உருவாக்கணும்னு டிசைட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது தோணுச்சா, உங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் கேர்ள்ஸா தான் இருக்கணும்னு? ஏன்னா ஐ திங்க் உங்களோட கிரேட்டஸ்ட் ஃபேன்ஸ் பொண்ணுங்களா தான் இருக்காங்க. அந்த மாதிரி சொல்ல போனா ஆமாமா. ஆனா அதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. நாங்க எந்த படத்தை எடுக்கணும்னு நினைக்கிறோமோ அதுல இருக்க ஃபிலிம் ஸ்டார்ஸ் முதல்ல அவங்களே அவங்களுக்கு ஃபேனா இருந்தாகணும். ஸோ நான் முயற்சி பண்ணி பார்த்தேன், பொண்ணுங்களோட ஸ்கர்ட் எல்லாம் போட்டு பார்த்தேன். அப்புறம் நான் விகு வச்சு பார்த்தேன். அப்போ நான் எந்த அளவுக்கு ரொம்ப அசிங்கமா கேவலமா இருந்தேன்னா, நான் ஒரு சூனியக்காரி மாதிரி இருந்தேன். அதனால நான் ஒருவேளை பொண்ணு விஷயம் நான் போட்டேன்னா ரொம்ப அசிங்கமாயிடும். ஸோ அதனால எனக்கு அக்லி ஃபிலிம்க்கு அந்த மாதிரி ஒரு சான்ஸ் வந்துச்சு. ஒருவேளை அது ஓடிச்சுன்னா பார்ட் 2ல என்னை பொறுத்த வரைக்கும் 100% பொண்ணுங்க தான் ஃபேனா இருந்தாகணும். அப்புறம் பசங்கள்லாம் ஆரியன் கான்னு சுத்திட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்த படத்துல எல்லா படத்துலயும் வர படங்கள்ல பொண்ணுங்க தான் எனக்கு ஃபேன்ஸா இருப்பாங்க. அது எல்லாரும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனா சில ஃபேன்ஸ் இப்படி இருக்காங்க, ராத்திரியில உங்க வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிடுறாங்க. அந்த மாதிரி நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ரஜத் சார், நான் சொன்னா நீங்க கண்டிப்பா நம்ப மாட்டீங்க. நானே ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். என்னோட பர்த்டேக்கு ஒரு பிரஸ் பார்ட்டி நடத்தியிருந்தேன். அதுக்கு பெரிய பெரிய ஜேர்னலிஸ்ட் அப்புறம் நிறைய ஆக்டர்ஸ் வந்திருந்தாங்க. கூட்டத்தோட கூட்டமா ஒரு ஃபேன் நுழைஞ்சிட்டாரு, யாருக்கும் தெரியாம.
அப்புறம் அப்புறம் அவரு துணி அவுத்துட்டு, அவர் ஒரு ஆம்பளை, நல்ல வேலை, அவரு ஸ்விம்மிங் பூல்ல குதிச்சு அப்படியே ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே ஏறி மேல வந்து துண்டை வச்சு தோட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அவர் டவலும் எடுத்துட்டு வந்திருந்தாரு. செக்யூரிட்டி உடனே அவரை பிடிச்சி என்னன்னு கேட்டாங்க. உடனே அவரை இல்ல ஒன்றும் பண்ணாதீங்க, என்ன நான் திருடன் இல்ல, நான் ஷாருக் கான் குளிக்கிற அந்த தண்ணியில குளிக்க தான் வந்தேன் அப்படின்னாரு. ஆமா. அதுக்கப்புறம் அவர் சொன்னாரு, நான் குளிச்சுட்டேன், என்ன வெளியே விட்டுருங்கன்னு. கேட்க இது என்னதான் தமாஷா இருந்தாலும் செக்யூரிட்டிஸ் அவரை கொஞ்சம் சீரியஸா பிடிச்சி எனக்கு ஃபோன் பண்ணாங்க, விஷயத்த சொன்னாங்க. நான் வரேன்பான்னு சொன்னேன். அவர் கொஞ்சம் வித்தியாசமான ஃபேன். நான் அவரை மீட் பண்ணலாம் விரும்பல. இங்க பாருங்க, என்ன ஹார்டெல்லாம் நடத்திடாதீங்கன்னு சொல்லிட்டாரு. நான் தண்ணியில குளிக்க மட்டும்தான் வந்தேன், குளிச்சுட்டேன், எனக்கு இதை விட எதுவும் முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பிக்கிட்டே இருந்தாரு. ஓகே ஷாருக், வாழ்த்துக்கள். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. எங்கிட்ட நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு, இன்னமும் அது தொடரும். நம்ம ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்ல ஷாருக் கான் மீது வழக்கும் கேள்விகளும் தொடரும். ஷாருக் 22 வருஷத்துக்கு முன்னாடி ஆப்கி அதாலத்துக்கு வந்தீங்க. அந்த நேரத்தில் யாரோ ஒருத்தர் ஆடியன்ஸ்லேருந்து சொன்னாங்க அமிதாப் தான் நம்பர் 1ன்னு. அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, அவர் கிரேட்டஸ்டாக இருக்கலாம், ஆனால் நான் கிரேட்டஸ்ட்டை விட பெட்டர்னு. அந்த அந்த எபிசோடு உங்ககிட்ட இருக்கா? இருக்கு. இல்லைன்னா நான் மறுத்திருப்பேன். இப்போவும் நீங்கள் அப்படி தான் நினைக்கிறீங்களா, எல்லாரையும் விட ஷாருக் கான் பெரிய ஆளுன்னு? இப்போ உலகமே ஒத்துக்குது. நான் வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு நம்மளோட விருந்தாளி சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான். ஆப்கி அதாலத்ல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்துல சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான் மீது உள்ள குற்றச்சாட்டு, இவர் ரொம்பவே அரகண்ட். இது இன்னைக்கு நடந்த விஷயம் இல்ல ஷாருக். 22 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஆப்கி அதாலத்துக்கு வந்தபோது எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்ப ஆடியன்ஸ்ல ஒருத்தர் சொன்னாங்க அமிதாப் தான் நம்பர் 1 அப்படின்னு. அப்ப நீங்க என்ன சொன்னீங்கன்னா, அவர் கிரேட்டஸ்டா இருக்கலாம், ஆனா நான் கிரேட்டஸ்ட்டை விட பெட்டர்னு. அந்த அந்த எபிசோடு உங்ககிட்ட இருக்கா? இருக்கு. இல்லைன்னா நான் மறுத்திருப்பேன். அது குழந்தைத்தனம், சின்ன வயசுல அந்த மாதிரி முட்டாள்தனமா பேசுவோம்ல, அதனால சின்ன பையன்னு நினைச்சு என்ன மன்னிச்சிடுங்க ஜட்ஜ் சார். நான் அப்படி சொல்லல. ஆனா நான் இதுக்காக ரொம்ப எல்லார்கிட்டையும் சொல்லுவேன், நமக்கு ரொம்ப தன்னம்பிக்கை இருக்கணும், அது ரொம்ப முக்கியமானது. அப்புறம் அந்த இளமையான வயசுல நமக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ மனுஷன் தப்பு பண்ணுவான், ஆனா முக்கியமான விஷயம் நமக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். இப்போ எனக்கு நல்லா தெரியும் நான் அவ்வளோ நல்ல ஆக்டர் இல்லைன்னு. அப்போ எனக்கு ஆக்டிங் கொஞ்சமா தான் வந்துச்சு. விஷயம் எவ்வளோ கம்மியா இருந்தா அவ்வளோ நிறைய தெரியும்னு பார்த்துக்கோங்க. இப்போ 25 வருஷம் கழிச்சு எனக்கு புரியுது, எனக்கு பெரிய ஆக்ட்ரஸோட முக்கியத்துவமே தெரியாது. எனக்கு அந்த அளவுக்கு அறிவெல்லாம் இல்லை. ஒருவேளை நான் அப்படி சொல்லியிருந்தாலும் அது லேக் ஆஃப் எஜுகேஷனால தான் நடந்தது. நீங்க இதுவும் சொல்லி இருக்கீங்க, நான் டைரக்டர்ஸ் கூட வேலை செய்யும் போது என் கண்டிஷன்ஸை சொல்லிட்டு தான் வேலை செய்வேன்னு, ட்ரீட்மெண்ட்லாம் நல்லா இருக்கணும்னு நான் முன்னாடியே சொல்லிடுவேன்னு சொல்லியிருக்கீங்க. அது கரெக்டாக தானே சொல்லியிருக்கேன். நான் சொன்னதுக்கு அர்த்தம் என்னன்னா, ட்ரீட்மெண்ட் நல்லா இருந்தா போதும், மற்றதெல்லாம் ஓகே தானே. இல்ல நான் அந்த மாதிரி ஆளெல்லாம் இல்ல. நான் ரொம்ப அன்பா வேலை செய்வேன். இப்ப கூட என்கிட்ட கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. நான் எந்த டைரக்டர் கிட்ட வேலை பார்த்தாலும் அவங்க கிட்ட சொல்லுவேன், என்கிட்ட அன்பா வேலை வாங்கிடுங்கன்னு, நேரத்துக்கு கூப்பிடாதீங்க, ஒரு குழந்தை மாதிரி என்ன ட்ரீட் பண்ணுங்கன்னு. அது அரகன்ஸ் இல்ல, என்னோட விருப்பம்னு தான் சொல்லணும். 50 வயசுக்கு அப்புறம் கூட நான் இப்படிதான் இருக்கேன், அதாவது குறும்புத்தனமா, எனக்கு பிடிச்ச மாதிரி. இப்பவும் நீங்க அப்படித்தான் நினைக்கிறீங்களா, எல்லாத்தையும் விட ஷாருக் கான் பெரிய ஆளுன்னு? இந்த உலகமே ஒத்துக்குது. நீங்க இன்னும் மாறல. அதாவது 22 வருஷத்துக்கு முன்னாடி நான் அரகண்டா இருந்தேன், இன்னைக்கு அப்படித்தான், நாளைக்கு இப்படிதான் இருப்பேன். அப்படி இல்ல, இது என்னோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் சார். நான் சும்மா தமாஷ்க்கு தான் சொன்னேன். அப்புறம் எது உண்மையோ அது உண்மைதான் கண்டிப்பா. 22 வருஷத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப அழகா இருந்தேன், ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருந்தேன். அப்புறம் இப்பவும் அப்படிதானே இருக்கேன் இல்ல? இல்ல, அதாவது டெல்லிக்காரன் இது கூட பேசலன்னா அப்புறம் என்ன இருக்கு சொல்லுங்க? டெல்லிக்காரன் என்ன வேணா பேசலாம். இதை நீங்க ஹியூமரஸா நான் சொல்ல. அப்புறம் கிட்ட உங்க இன்டர்வியூ இருக்கு. இது ஜனவரி 2016ல வந்த மேகசின். இதுல நீங்க என்ன சொல்லி இருக்கீங்கன்னா, பீப்புள் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், மக்கள் புரிஞ்சுக்கிறதே இல்ல, நான் இந்த உலகத்தோட செகண்ட் ரிச்சஸ்ட் ஆக்டர் உலகத்தோட. ஆமா, நான் இதை துக்கத்துல தான் சொன்னேன். இதை நான் கம்ப்ளைண்டா தான் சொன்னேன். நான் இதை ஷோ ஆஃப் பண்றதுக்காக சொல்லல. நான் 2வது இடத்துல இருக்கேன், முதல் இடத்துல இல்ல. ஏன் ஃபர்ஸ்ட் இடத்துல இல்லைன்ற விஷயம் எனக்கு ரொம்ப துக்கமா இருந்துச்சு. அப்புறம்
அப்புறம் உண்மையான விஷயம் என்னன்னா இது தப்பான ஒரு இன்ஃபர்மேஷன். நான் உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன். இந்த நியூஸ் வந்தப்போ என்னோட படம் ஹாப்பி நியூ இயர் எடுத்துட்டு இருந்தேன். அந்த படத்துக்காக கிளைமாக்ஸ் செட்டு போட்டிருந்தோம். அப்புறம் கார் ரோடுன்னு அங்க மும்பைல ஒரு இடம் இருந்துச்சு. அங்க நாங்க போயிட்டு இருக்கும்போது எங்க ப்ரொடியூசர் கரீம் கிட்ட இருந்து ஒரு போன் வந்துச்சு. அவர் சொன்னது என்னன்னா ஷாருக் செட்டு போடுறதுக்கு காசு இல்ல. நான் உடனே என்ன சொன்னேன்னா ஏதாவது கல்யாண ஃபங்க்ஷன் நடக்குதான்னு பாரு, நான் அங்க போய் ஆடிடுறேன்னு. செட்டு போடுறதுக்கு காசு இல்ல, அது ரொம்ப பெரிய செட். நியூ இயரோட கிளைமாக்ஸ்க்கு ரொம்ப பெரிய செட் நாங்க பிளான் பண்ணியிருந்தோம். அவர் என்ன சொன்னாருன்னா என்கிட்ட காசு இல்ல, 12 நாளுக்குள்ள காசு கட்டி ஆகணும்னு. உடனே நான் சொன்னது என்னன்னா நீங்க ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்குதான்னு பாருங்க, நான் டான்ஸ் ஆடியாவது சம்பாதிச்சு தரேன்னு. இப்படி ஒரு ப்ராப்ளம்ல நாங்க இருந்தோம். அப்புறம் திடீர்னு ட்விட்டர்ல ஒரு போஸ்ட் படிச்சேன். எங்க கையில காசு இல்லாதப்போ ஷாருக் கான் இஸ் த செகண்ட் ரிச்சஸ்ட் மேன் இன் தி வேர்ல்டுன்னு போட்டிருந்தாங்க. இதெல்லாம் அசிங்கப்பா. பாருங்க, செட்டு போட காசு இல்ல, ஆனா இப்படி போட்டிருந்தாங்க. இது எனக்கு ரொம்ப விசித்திரமாவும் வித்தியாசமாவும். நீங்க இதுவும் சொல்லியிருக்கீங்க, அவங்கெல்லாம் இத ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நான் வேர்ல்டுலயே இந்த மாதிரி 2வது ஆள். என்னோட ஆக்டிங்னால காசு சம்பாதிக்கல. நான் ஆக்சுவலா சம்பாதிக்கல. நான் படத்துக்கு காசெல்லாம் வாங்கவே மாட்டேன். அப்புறம் இப்பெல்லாம் என்னோட ஆக்டிங்க்கு சும்மாவே காசு தர மாட்டேங்கிறாங்க. முதல்ல நான் பண்றது ஆக்டிங்கா? நான் ஜென்யூன்லி காசே வாங்க மாட்டேன். நான் என்டோஸ்மெண்ட்ஸ்க்கு வாங்குவேன், நான் லைவ் ஷோஸ்க்கு வாங்குவேன், நான் ரொம்ப கஷ்டமா உழைச்சி வேலை செய்வேன். நான் எப்பவுமே என் படத்தோட ப்ரொடியூசர்ஸ் கிட்ட சொல்லுவேன், பணத்தை படத்துல போடுங்க, அப்பதான் அது நல்லா இருக்கும்னு. அதை நான் உண்மையா சொல்லுவேன். என் கூட ஒர்க் பண்ண எந்த ப்ரொடியூசரோ இல்ல டேரக்டரோ உங்க ஆப்கி அதாலத்துக்கு வந்தாலும் அவங்க கிட்ட கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க ஷாருக் காசு கேட்க மாட்டாருன்னு. படத்துல போடுங்கன்னு சொல்லுவேன், ஒருவேளை சம்பாதிச்சா கொடுங்கன்னு சொல்லுவேன். நான் இதை உண்மையா தான் சொல்றேன். நான் கடந்த 15-20 வருஷத்துல யார்கிட்டையும் எனக்கு படத்துக்கு இவ்வளவு காசு வேணும்னு கேட்டதே இல்ல. ஆனா நான் மத்த வேலைங்களை எவ்வளவு செய்வேன்னா அவ்வளவு சம்பாதிப்பேன், அதுலதான் சாப்பிடுவேன். நான் சொல்றது உண்மை, போய் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் நல்ல படங்கள் பண்ணியிருக்கேன், ஃப்ளாப் படங்களும் பண்ணியிருக்கேன். ஆனா எனக்கு ஜென்யூனா என்ன தோணுதுன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் படம் எடுக்கிறதுன்றது ஒரு பூஜை, அது எனக்கு கடவுள். நான் பிசினஸ் மாதிரி என்னைக்கும் படத்துல வேலை பார்க்கவே மாட்டேன் சார். மற்ற விஷயங்களெல்லாம் நான் பிசினஸ் மாதிரி தான் பண்ணுவேன். ஆனா நான் படத்துல வேலை பார்க்கறதுக்கு ஜென்யூனா காசு வாங்கவே மாட்டேன். பட் பப்ளிக் இப்படிதான் நினைக்கிறாங்க. ஆமா, ஷாருக் எதை செஞ்சாலும் காசுக்காக மட்டுமே இந்த செய்யறாரு. விஷயத்த பத்தி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க எந்த ப்ரொடியூசர் கிட்ட கேட்டாலும் சரி, நான் போய் சொன்னா நீங்க என்ன தூக்குல கூட ஏத்திக்கலாம், அதுக்கு நான் தயாரா இருக்கேன். நீங்க யார்கிட்ட வேணும்னாலும் கேட்கலாம். நான் எப்பவும் டைரக்டர் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட சொல்லுவேன் எனக்கு காசு வேண்டான்னு. நீங்க அந்த பணத்தை படத்துல போடுங்க. அப்புறம் எனக்கு ஜென்யூனா இது என்னோட என்ன சொல்லுவாங்க, திஸ் இஸ் மை கிரேட்டஸ்ட் thing I can do to act in films. So என் லைஃப்ல எப்பவுமே நான் அதை பிசினஸ் மாதிரி பண்ணதே கிடையாது. நான் என்ன கேள்விப்பட்டிருக்கேன்னா, ஒரு சில பேர் அதுல இன்ட்ரெஸ்ட் செய்வாங்க, காசுக்காக செய்யறாங்க, நான் உடல் மனசு பணம். படத்துல என்னோட பாட்டு இதுதான், உடல் மனசு செல்வம் சப் ஹே தேரா. இத நான் எந்த பொண்ணுக்காகவும் பாடல, படத்துக்காக பாடுறேன். உனக்காக செஞ்சுக்கிட்டே இருப்பேன். நான் இதை படத்துக்காக தான் செய்வேன். நான் உடலால மனசால செல்வத்தால ஒருவேளை நான் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா நான் ஒரு நாள் ஃபக்கீர் ஆயிடுவேன். உண்மையா தான் சொல்றேன். நான் எப்பவும் படம் எடுத்துக்கிட்டே இருப்பேன். அப்புறம் என்னோட வாழ்க்கையோட மிகப்பெரிய ஹோப் இதுதான், நான் எந்த படம் எடுத்தாலும் நிறைய பேர் பார்த்து அதை சந்தோஷமா ஃபீல் பண்ணி ஆகணும். இது சம்பாத்தியத்துக்காக இல்ல. அப்புறம் ஒரு நாள் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு படம் எடுப்பேன். இந்த விஷயத்துல நான் ஒரு நேஷனலிஸ்ட். நான் எப்படிப்பட்ட படம் எடுப்பேன்னா, உலகமே பார்த்து இந்தியாவை நல்ல படம் எடுக்கிற நாடுன்னு சொல்லி ஆகணும். தட்ஸ் மை ட்ரீம். சரி, அப்ப நீங்க படத்துல காசு சம்பாதிக்கலன்னா எங்க இருந்து சம்பாதிக்கிறீங்க? ஆடுவேன், பாடுவேன். நான் நிறைய பார்ட்டிஸ்ல போய் டான்ஸ் ஆடுவேன். அதை ப்ரைடோட பண்ணுவேன். ஷோஸ்ல போய் நான் ஆடுவேன். அப்புறம் மாஷால்லா அங்க எனக்கு நல்ல மார்க்கெட் இருக்கு. லைவ் ஷோஸ்ல என்னோட மார்க்கெட் நல்லாவே போயிட்டு இருக்கு சார். ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நான் என்டோஸ்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 20 என்டோஸ்மெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் நான் நேர்மையா சொல்றேன், இளைஞர்கள் எல்லாருக்கும் இதை நான் உண்மையா சொல்லிக்கிறேன். காசு சம்பாதிக்கிறது, நான் நல்ல வீடு வாங்குறது, நல்ல வண்டி வாங்குறது, பொண்டாட்டி பசங்களை கவனிச்சுக்கிறதுல எந்த தப்பான விஷயமும் இல்ல. மக்கள் உங்ககிட்ட சொல்லுவாங்க மெட்டீரியல் வேல்யூவை செய்யாதீங்கன்னு. நீங்க அதாவது ஹிமாலயாக்கு போயிடுங்க, பணத்துல ஒன்னும் இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனா இருக்கு. முதல்ல உங்க பசங்களுக்கு நல்ல படிப்பை கொடுங்க, நல்ல வீடை கொடுங்க. அப்புறம் என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்க. நான் எப்படி படம் பண்றனோ அந்த மாதிரி. ஆனா நான் வந்து ஜென்யூன்லி கடவுள் எனக்கு நிறையவே பணம் கொடுத்திருக்காரு. நான் நல்லா சம்பாதிக்கிறேன், நிறைய வேலைகள் செஞ்சு சம்பாதிக்கிறேன். அதுவும் ரொம்ப சந்தோஷமா சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன். 22 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இங்க சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு. நீங்க கம்ப்ளீட்டா தயாராகி பாக்கெட்ல காசை வச்சுக்கிட்டு அவளோட காசு கொடுத்து வாங்க. ஆமா, என்கிட்ட மக்கள் அப்படிதான் சொன்னாங்க. இவரு காசு வாங்கி தான் அப்படி பண்ணுவாரு, இவரு ரொம்ப பெரிய ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு. அந்த 6-7 மாசத்துல நான் நிறைய முட்டாள்தனமான காரியங்களை செஞ்சேன். நான் போய் எனக்கு இந்த அவார்டு வேணும்னு கேட்டேன். ஐ திங்க் பாஜிகர்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா ஆக்டிங் பண்ணிருப்பேன். தோத்து ஜெயிக்கிறவங்கள பாஜிகர்னு சொல்லுவாங்க. ஸோ நான்
நான் முட்டாள் மாதிரி அங்க போய் சொன்னேன். நீங்க காசு வாங்கிட்டு அவார்டு கொடுக்குறேன்னு சொன்னீங்களாமே, என்கிட்ட 250-300 ரூபாய் தான் இருக்கு. இப்போதைக்கு இதை வாங்கிக்கோங்க, மீதியை இன்ஸ்டால்மெண்ட்ல தரேன்னு சொன்னேன். எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு. அவர் வெக்கப்பட்டாரு. அவர் நல்ல மனுஷனும் கூட. ஷாருக், தட்ஸ் நாட் ட்ரூ, அப்படியெல்லாம் இருக்காது. நான் வேற பப்ளிக்கா இதை கேட்டுட்டேன். அப்புறம் ஸ்டேஜ்லயும் போய் இதை கேட்டேன். அப்புறம் நான் அவர்கிட்ட மனசார மன்னிப்பு கேட்டேன். சார், தப்பா பேசிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்கன்னு. ஏன்னா அங்க அப்படி நடக்கல. ஏன்னா எனக்கு கிடைச்சதுனால நான் காசு கொடுத்து வாங்கிட்டேன்னு மக்கள் நினைச்சிடக்கூடாதுல்ல, அதனாலதான் அப்படி சொல்றேன். சார், என்னோட கொஸ்டின் என்னன்னா, உங்க வெற்றிக்கு பின்னாடி உங்க அம்மா தான் முக்கியமான காரணமா இருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அப்புறம் நீங்க என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, உங்க அம்மா கடவுளோட காதை பிடிச்சு வச்சுக்கிட்டு உங்களை சக்சஸ்ஃபுல் ஆக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. சார், அடுத்த 25 வருஷத்துக்கு பிறகு நீங்க தான் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஆளு. இந்த வேர்ல்டுல நீங்க தான் ஃபர்ஸ்ட் பெரிய ஆர்டிஸ்ட். செகண்ட் சார், என் பார்வையில நீங்க தான் சார் ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்ட். சார், இப்பவும் நீங்க படங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு தோணுதா சார்? நீங்க நிறைய சாதிச்சு முடிச்சிருக்கீங்கன்னு அந்த மாதிரி? அப்சல்யூட்லி. நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். கடவுள் புண்ணியத்துல இந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது. நம்ம யாரை விரும்புறோமோ அவங்க இந்த உலகத்தை விட்டு போயிடக்கூடாது. ஆனா என்ன பண்றது, லைஃப்ல இதெல்லாம் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இது எல்லாருக்கும் நடக்கும். எனக்கு கூட சின்ன வயசுலயே நடந்துருச்சு. ஸோ என்னோட நம்பிக்கை இதுதான். எனக்கு எங்க அப்பா அம்மா சின்ன வயசுல என்னை விட்டு போயிருந்திருக்கலாம். அவங்களுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ எங்கேயாவது ஒரு நல்ல விஷயத்த எனக்காக பண்றதுக்கு அவங்க கடவுள்கிட்ட உக்காந்துருப்பாங்கன்னு. அவங்க கடவுள்கிட்ட என் மகனுக்கு எந்த ஒரு கெடுதலும் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் இதை உண்மையிலேயே நம்புறேன். நான் இன்னைக்கும் வாரத்துக்கு 1 வாட்டியோ 2 வாட்டியோ என் பசங்க கூட என் வீட்டு மாடிக்கு போய் நிற்பேன். என்னோட நம்பிக்கை அங்க தெரியுற 2 நட்சத்திரம் என்னோட அப்பா அம்மான்னு. நான் போய் அவங்க முன்னாடி நின்று ரெஸ்பெக்ட் கொடுப்பேன், அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லுவேன். அப்புறம் என்னோட பசங்க கிட்டயும் சொல்லுவேன், அங்க பாருங்க அவங்க தான் உங்களோட தாத்தா பாட்டி அப்படின்னு. அவங்களுக்கு ஹலோ சொல்லுங்கன்னு சொல்லுவேன். இந்த விஷயத்துல என்ன முட்டாள்னு கூட நினைப்பாங்க. இருந்தாலும் பாவம் ப்ரே பண்ணிட்டு வருவாங்க. இப்ப கூட நான் வேலை பார்க்கும்போது நான் இதை மட்டும்தான் நினைப்பேன், என் படத்தை யாரு பார்த்தாலும் அவங்க சந்தோஷப்படணும்னு. நான் உண்மையிலேயே எனக்கு என்ன கிடைச்சதோ அதுக்கு நான் தகுதி உள்ளவன்னு எனக்கு தோணல. அப்புறம் அந்த தகுதியை அடையிறதுக்கான முயற்சியில வாழ்க்கை பூரா நான் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பேன். அப்புறம் ஒரு நாள் எனக்கு இப்படி தோணணும், நீங்க என் மேல காட்டின அன்பு, அதுக்கான உரிமை உண்மையிலே எனக்கு சொந்தம்னு. தட்ஸ் தி ஒன்லி ரீசன் ஐ ஒர்க். ஷாருக், எங்க எல்லாரோட வாழ்த்துக்கள். அம்மா அப்பா ஆசீர்வாதம் உங்களுக்கு என்னைக்குமே இருக்கணும். அவங்க எங்க இருந்தாலும் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும், உங்களுக்கு சக்தியை கொடுக்கணும். நாம இப்போ ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்துல குற்றச்சாட்டுகளும் கேள்விகளும் தொடரும். நான் தலையை பிடிச்சுப்பேன். என்னோட தலையெடுத்து எப்படிப்பட்டது பாருங்க. அழகான பொண்ணுங்க கூட நாள் பூரா கட்டி அணைச்சிப்பேன். அவங்கள கிஸ் பண்ணுவேன், அவங்கள காதலிப்பேன். அதுக்காக நான் பேமெண்ட்டும் வாங்கிப்பேன். வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் ஷாருக் கான். நாம அவர்கிட்ட தான் கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆப்கி அதாலத்ல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்துல சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான் மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு, இவர் ரொம்ப அப்நார்மல். பாருங்க, பிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள எந்த ஆர்டிஸ்ட் வந்தாலும் அவங்க தன் கேரியரை ஒரு லவ் ஸ்டோரியோட தான் ஆரம்பிப்பாங்க. ஆனா நீங்க உங்க கேரியர் ஆரம்பிச்ச போது ஃபர்ஸ்ட் பிலிம்லயே உங்க ஹீரோயினை மாடியிலேருந்து தள்ளி விட்டுருவீங்க. அது நான் பண்ண விரும்பல. நான் உண்மையிலேயே அப்படி செய்ய விரும்பல. ஆனா உண்மையிலேயே அவங்க ரொம்ப என்ன தொல்லை பண்ணிட்டாங்க. அப்புறம் உண்மையிலேயே ஒரு பொண்ணு சம்மதிக்கலைன்னா நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொல்றேன். நான் பொண்ணுங்களை ரொம்ப மதிப்பேன், அன்பாவும் பார்த்துப்பேன். நான் ஜென்யூன்லி அவங்கள கீழெல்லாம் தள்ளி விடலை. கீழே விழுகிறவங்கள பிடிச்சி அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவேன். பட் எனக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல சார், எனக்கு எந்தெந்த ரோல் கிடச்சதோ அதெல்லாமே மற்ற ஆக்டர்ஸ் ரிஜெக்ட் பண்ண ரோல் மட்டும்தான். பெரிய பெரிய ஆக்டர்ஸ் அந்த ரோல்லாம் பண்ண விரும்பவே இல்லை. அப்புறம் நாங்கள் டர் பண்ணும்போது எல்லா ஆக்டர்ஸும் மறுத்துட்டாங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னல, என்னை பார்த்து 2-3 பேர் என்ன சொன்னாங்கன்னா, நான் என்ன நினச்சேன்னா ஹீரோ லைன் ஓடுதோ இல்லையோ, லவ் ரோல்ஸ் கிடைக்குதோ இல்லையோ, இதை செஞ்சு என் கெரியரை டெவலப் பண்ணலான்னு. நான் தியேட்டர் ஆர்டிஸ்டாக இருக்கிறதுனால நான் எல்லாருக்கும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நான் ஸ்டேஜில் இருந்து வந்ததால அப்புறம் நான் மும்பைக்கு சொந்தமானவன் கிடையாது. நான் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்பவே புதுசான ஒரு ஆள். ஸோ 2 விஷயங்கள். அதில் ஒன்று, ஹீரோ டைப்னா என்னன்னு எனக்கு சுத்தமாக தெரியாது. ஒரு லான்ச் இருக்கும், அப்புறம் ஒரு புது பொண்ணு கூட ஒரு பாட்டு இருக்கும், நல்ல ஆட்டம் இருக்கும், அப்படியே என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். எனக்கு வேற அம்மா அப்பா இல்லையா, யாரும் எனக்கு சொல்லவே இல்லை. எனக்கு இந்த ரோல் பண்ணலான்னு தோணுச்சு. அப்புறம் நான் தியேட்டர் ஆர்டிஸ்டா இருக்கிறதுனால இந்த ரோலை பண்ணலான்னு தோணுச்சு. அப்புறம் எல்லாரும் என்கிட்ட சொன்னாங்க, படத்தை பார்த்துட்டு வந்து எல்லாரும் என்கிட்ட சொன்னது என்னன்னா, நீ ரொம்ப தப்பு பண்ணிட்ட, உன்னோட கெரியர் முடிஞ்சு போச்சுன்னு, இந்த படம் ஓடாது. பட் ஐ திங்க் ஃபைனலி மக்களுக்கு ஒரு நல்ல ரோலும் நல்ல கதையும் தான் பிடிக்கும்ன்றது. அப்புறம் ஐ திங்க் அந்த நேரத்தில் எனக்கு லக்கும் நல்லா இருந்துச்சு, காலமும் ரொம்ப மாறிக்கிட்டு இருந்துச்சு. யங் ஜென்ரேஷன் அப்புறம் 90s கிட்ஸ் வந்துகிட்டு இருந்தாங்க. என்னை பார்த்து ஹீரோ கூட ஓகே பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ ஆக்சுவலி ஹீரோயின்ஸ் கூட இன்டர்வியூஸ் பண்ணுறதை விட காலேஜில் பொண்ணுங்களை வெறுப்பேற்றுறது
இங்க உட்காந்துட்டு இருக்க, இங்க உட்காரு. அப்புறம் அவன் ஏழையா இருப்பான், அந்த பொண்ணோட அப்பா அம்மா பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க. அப்புறம் ஒரு பெரிய சண்டை நடக்கும். அப்புறம் அவங்க போய் மலையில இருந்து கீழே குதிக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்பா அம்மா வேணான்னு அழுவாங்க. ஆனா நான் கொஞ்சம் லக்கி, காலம் அப்படியே மாறிடுச்சு. அப்நார்மல் தான். நான் நார்மல் இல்ல, ஆனா அப்நார்மல்னு உங்களுக்கு தோணுதா என்ன? இந்த கிரண் ஆ, அது இன்னும் மக்களுக்கு ஞாபகத்துல இருக்கு. எப்ப ஷாருக் கானை பத்தி பேசினாலும் இதைத்தான் பேசுவாங்க. அப்புறம் எனக்கு ரொம்ப விசித்திரமா இருக்கு, அவங்க என்னோட குரலை இமிட்டேட் பண்ற மாதிரி கண்டிப்பா கிடையாது. நான் நடுவில் ஒரு ஷோக்கு போயிருந்தேன், அங்க அவங்க என்னோட குரலை இமிட்டேட் பண்ணாங்க. நான் எப்படி பண்ணாங்கன்னா கன்னு பண்றாங்க. சார் ஒரு முறை அந்த மாதிரி என்னோட பண்ணி வாய்ஸ் இப்படி காட்டுங்க கிடையவே கிடையாதுயா. ஆக்சுவலா சார். சார் ப்ளீஸ் இருங்க, பண்ணி காட்டுறேன். டைம் கொடுங்க, நான் ஆடியன்ஸ் பண்றேன். உங்களை பண்ணி காட்ட சொல்றாங்க. அட இருங்க, இப்ப பண்ணி காட்டுறேன். சார் ப்ளீஸ் அதே கண்டிப்பா வாய்ஸ் கண்டிப்பா. அது எப்படின்னா, ஐ லவ் யூ கிரண். அப்புறம் யாரெல்லாம் என்னோட மிமிக்ரி பண்ணுவாங்களோ அவங்கெல்லாம் முதல்ல ஏன் உதற ஆரம்பிப்பாங்களோ தெரியல. அப்படியே நான் எந்த படத்துலயும் அந்த மாதிரி ஆக்டிங் பண்ணதே இல்லை. இந்த மாதிரி பண்ணா எனக்கு கோவம் வந்துடும். நான் இந்த திக்குவாய் மாதிரி ஆக்டிங் பண்றதையே விட்டுட்டேன். அந்த மாதிரி ஆக்டிங் பண்றது எனக்கு ரொம்ப நல்லா வரும். ஆனா ஷாருக் கான் ஷோ ஏதாவது மேடையில நடந்தா மக்கள் இதைத்தான் இப்படிதான் சொல்லுவாங்க. ஆமா, எல்லா இடத்துலயும் அப்படிதான் காப்பி பண்ணுவாங்க. அப்புறம் நான் ஓகே இப்ப என்ன ஜென்டில்மேன் ஆயிட்டேன், திட்ட விரும்பல. நானும் அப்படியே கை தட்டிப்பேன். ஆனா மனசுக்குள்ள நினைச்சுப்பேன், இந்த ரெண்டு கைக்கு நடுவில் அவன் முகம் இருக்கணும், இந்த மாதிரி அடிக்கணும்ன்றதுக்காக. ஆனா நான் அந்த மாதிரி எப்ப ஆக்டிங் பண்ண, சரி ஓகே என் சின்ன பையன் இருக்கால, அவனும் இந்த மாதிரி ஆக்டிங் பண்ணி என்ன நிறைய வெறுப்பேத்துவான். நான் வீட்டுக்கு வந்த உடனே हाय पापा आई लव यू நான் நிஜமா கேட்கறேன், நான் எப்பப்பா அந்த மாதிரி பண்ண? காதல்னு சொல்லி கைகளை நீட்டி 25 வருஷமா நீங்க ரொமான்ஸ் கிங்கா இருக்கீங்க. என்ன தோணுன்னு கை நீட்டுறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க, ஆனா என்ன மாதிரி யாரும் கை நீட்ட மாட்டாங்க. அப்புறம் நான் சுத்தமா ரொமான்டிக் ஹீரோ ஆகணும்னு நினைக்கவே இல்லை. அதுல எனக்கு கொஞ்சம் கூட ஆசை இல்லை. நான் பொண்ணுங்களை பார்த்தா ரொம்பவே வெக்கப்படுவேன். அவங்க என்னோட டிம்பிள் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்பதான் நான் பிளஷ் பண்ண ஆரம்பிச்சேன். பாத்தீங்களா, நான் ரொம்ப வெக்கப்படுவேன். அப்புறம் எனக்கு லைஃப்ல எப்பவுமே இப்படி தோணுனதே இல்லை. நான் ஒரு பொண்ணோட கண்ணை பார்த்து இப்படி சொல்லுவேன்னு. உண்மையை சொல்ல போனா, நீ தூரமாகும் பொழுது என்னோட மனசு உன்னை திரும்பி பார்க்கும். கிட்ட வா, இன்னும் கிட்ட. நான் வந்து நான் உண்மையை சொல்றேன், நான் எந்த ஹீரோயின்ஸ் கிட்ட வேலை பார்த்தாலும் நான் வந்து அவங்க தோல்லையே தலையை வச்சு வெக்கப்படுவேன். அதுவும் டைலாக் சொல்லி வேணும்னா கேட்டு பாருங்களேன். மாதுரி கிட்ட இன்னும் கிட்டன்னு சொல்லி சீன் முடிஞ்சதும் அப்படியே தோல்ல சாஞ்சு வெக்கப்பட்டுருவேன். சாரி, நான் அந்த மாதிரி ஆள் இல்லைன்னு சொல்லுவேன். எனக்கு ரொமான்ஸ் பண்ணவே தெரியாது. யஷ் என்ன ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வச்சுட்டாரு. யஷ் ஜியோட கடைசி படம், அதுல நீங்க கிஸ் பண்ணது ரொமான்ஸ் இல்லையா? ஃபோர்ஸ் பண்ணாங்க. மக்கள் என்ன ஃபோர்ஸ் பண்ணாங்க, வலுக்கட்டாயமா சொல்லி பொண்ணுங்களை அப்படியே கட்டி அணைச்சிக்க சொல்லுவாங்க. ஆனா நான் மட்டும் வேணான்னு சொல்லிடுவேன். நான் தலையை அப்படியே பிடிச்சுப்பேன். என்னோட தலையெடுத்து எப்படி பட்டது பாருங்க. அழகான பொண்ணுங்களை நாள் பூரா கட்டி அணைச்சிக்கிறது, அவங்கள கிஸ் பண்றது, அவங்கள காதலிக்கிறது, அப்புறம் அதுக்காக பேமெண்ட்டும் வாங்கிக்கிறது. என்னடா இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா என்ன? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கும் இந்த மாதிரி நடந்தா எப்படி இருக்கும்? ஆடியன்ஸ்ல ஒருத்தர் கேள்வி கேட்க விரும்புறாங்க. I am Priya. Hi Priya, how are you? I am fine. How are you? I am also fine. ரெண்டு பேரும் ஃபைன். ஓகே. நான் உங்களோட die-hard fan. Came from London, especially to meet you. Thank you very much Priya. So, can I come and hug you? இங்க வச்சு பண்ண வேண்டாம். முடிஞ்சதும் வெளியில. Okay, thank you. சார், உங்களோட காலேஜ் டைம்ல உங்களோட ஃபர்ஸ்ட் கிரஷ் யாரு? அந்த கேர்ள்? நான் சொன்ன மாதிரி நான் உண்மையை சொல்றேன், போய் சொல்லல. நான் செக்ரிகேட்டட் ஸ்கூல்ல தான் படிச்சேன். எல்லாரும் பாய்ஸா தான் இருந்தாங்க. ஆல் பாய்ஸ் ஸ்கூல். சோ எனக்கு பொண்ணுங்க மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அர்த்தம் இல்ல. நான் ஸ்போர்ட்ஸ் விளையாடுவேன், பிளேஸ்மெண்ட் பண்ணுவேன். ஆக்சுவலா ஒரு பாய்க்கு ஃபர்ஸ்ட் டைம் கிரஷ் ஏற்படும், ஃபீல் வரும். ஆக்சுவலா உங்களோட ஃபர்ஸ்ட் கிரஷ் யாரு சார்? அந்த பொண்ணு? எனக்கு முதலும் கடைசியும் கௌரி தான். அப்பா அவளுக்கு ஒரு 18 வயசு இருக்கும். நான் அவளை ஒரு பார்ட்டியில மீட் பண்ணேன். அவதான் என் லைஃப்ல முதல் பொண்ணு. அவதான் என் கூட 3 செகண்டுக்கு மேல அதிகமா பேசினது. சோ நான் இந்த விஷயத்துல ரொம்ப அட்மையர் ஆயிட்டேன். நான் அதாவது பஞ்சாபில சொல்லுவாங்க, ए हु कुड़ी लेनी है. 22 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஆப்கி அதாலத் செட்டுக்கு வரும்போது அப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்டேன். 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி உங்க வைஃப் கௌரிக்கு நீங்க போன் பண்ணுவீங்க. ஆமா. இப்போ அப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்பெல்லாம் நான் கேக்குறது இல்ல, அவதான் என்ன போன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கா, எங்க இருக்க, என்ன பண்றேன்னு.
அது உங்களுக்கும் வரும்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் உண்மைதானே? மக்கள் உங்களை பார்த்து சொல்லுவாங்க நீங்க ரொம்ப உயரத்துக்கு போயிட்டீங்கன்னு. அதுக்காக உங்களுக்காக நான் ஒரு சின்ன கவிதை சொல்லுங்க. मुझे ऊंचाइयों पर देखकर हैरान है बहुत लोग, मुझे ऊंचाइयों पर देखकर हैरान है बहुत लोग, लेकिन किसी ने मेरे पैरों के छाले नहीं देखे. உங்க பேரு? சார் என் பேர் யாசர். யாசர் நீங்க வந்து எனக்கு கவிதை சொல்லிருக்கீங்க. என் டிசைனர் இருக்கார்ல ரொம்ப கஷ்டப்படுவாரு, ஏன்னா ஒரு ஷூ ரொம்பவே நல்ல கவிதை. யாசர் தேங்க்யூ சோ மச். சார் நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் சார். இது வரைக்கும் நீங்க எவ்வளவு படங்கள் பண்ணிருக்கீங்களோ அதுல உங்களுக்கு ஃபேவரட்டான படம் எதுன்னு சொல்ல முடியுமா? என்னோட அடுத்த படம் எப்பவும் அடுத்த படம் தான். இப்போ ஒரு பிரேக் எடுத்துப்போம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்துல குற்றச்சாட்டுகளும் கேள்விகளும் தொடரும். ஐ அம் த மோஸ்ட் ப்ரவுட் இந்தியன் இன் த வேர்ல்ட். இந்த நாடு என்னை விட அதிகமா யாருக்குமே கொடுத்ததே இல்லை. அதுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னோட ஃபேமிலி இதனால தான் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அப்புறம் என்னோட பசங்களும் இதை அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும்னு வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நம்மளோட விருந்தாளி சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான். ஆப்கி அதாலத்துல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்துல சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான் மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு. இவர் ரொம்ப கான்ட்ரோவர்ஷியல். ஷாருக் 19 பிப்ரவரி 2007ல நீங்க என்ன சொல்லி இருக்கீங்கன்னா, இந்த நாடு இப்படிப்பட்ட ஒரு உணர்வை நமக்கு கொடுக்கவே இல்லை, இந்த நாட்டில் ஹிந்து மெஜாரிட்டி இருக்காங்கன்னு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இந்த நாட்டில் நாம அமேசிங்லி செக்யூலர். அதுக்கப்புறம் 2 நவம்பர் 2015ல நீங்க நம்ம நாட்டில் இன்டாலரன்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க. இன்டாலரன்ஸ் நம்ம முதுகுல இருக்கு, இங்க செக்யூலரிசம் ஆபத்துல இருக்குன்னு. நான் அந்த மாதிரி எப்பவும் சொன்னதெல்லாம் அவங்க என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, நீங்க ஏதாவது யங் பீப்புளுக்கு அட்வைஸ் கொடுக்க நினைக்கிறீங்களான்னு. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, படிப்பு, அப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள் எதுனால நம்ம நாட்டுக்கு பிரச்சனை ஏற்படுதோ அதை செய்யாதீங்கன்னு. ரிலீஜியனுக்காக சண்டை, இல்லைனா கேஸ்ட், கலர், செக்ஸ், கிரீடை பத்தின பேச்சு, அப்புறம் 100% எதனால இன்டாலரன்ஸ் அதிகரிக்கும்ன்றது. ஏன்னா இப்பவும் நம்ம கிட்ட இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க, அப்பப்ப இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் நம்மளோட நாடு அதே மீறி முன்னேறி போய்கிட்டே இருக்கு. இது யங்ஸ்டர்ஸ்க்கு அட்வைஸ். ஆனா இது எப்போ எங்கெல்லாம் சுத்தி இப்படி மாறிடுச்சுன்னு ஐ திங்க் அது ட்விட்டர்ல போயிட்டு இருந்துச்சு. நான் இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு கேட்டேன். ஏன்னா என்னோட மனசுல இருக்கு 2007ல நடந்த மாதிரி நம்மளோட நாடை பாத்தீங்கன்னா அது ஒரு அழகான நாடு. இங்க நம்ம எல்லாரும் அப்படியே ஒன்னா சேர்ந்து அன்போடையும் பாசத்தோடையும் இருப்போம். இந்த நாட்டுல ஹானஸ்டி, செக்யூலரிசம், குட்னஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னா, அண்ட் இன் ஸ்பைட் ஆஃப் லாட் ஆஃப் இஷ்யூஸ் சம்டைம் அண்ட் we are still able to come up from all these 2007ல இருந்து எதுவுமே மாறலன்னு சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன்னா, என்னோட ஃபாதர் நம்ம நாட்டோட யங்கஸ்ட் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்ல ஒருத்தர். ஸோ இந்த நாட்டுக்காக எங்க அப்பா மட்டும் இல்லைங்க, எங்க அப்பா கூட இருந்தவங்க நிறைய பேர் சண்டை போட்டிருக்காங்க, இந்த நாட்டுக்காக தோல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நாடு எனக்கு ஃபேவரா இல்லைன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? நான் மட்டும் இல்ல, எல்லாரும் தான். அதுவும் என்ன மாதிரி ஒரு மனுஷனுக்கு இந்த நாட்டுல எல்லாமே கிடைச்சது. ஸோ நான் கம்ப்ளைண்ட் பண்றவங்கள கடைசியா தான் இருப்பேன். நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. உங்களோட இந்த அறிக்கை வந்ததுக்கு அப்புறமா ஷாருக் கான் இந்த நாட்டுல இன்டாலரன்ஸ் இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? நாங்க அவருக்கு எவ்வளவு அன்பு காட்டியிருக்கோம். இன்டர்வியூல காட்டினாங்களா இல்லையான்னு தெரியல. என்னோட வீட நான் இந்தியான்னு சொன்னேன். என்னோட ஒய்ஃப் பாத்தீங்கன்னா ஹிந்து, நான் பை பர்த் முஸ்லிம். என்னோட பசங்க 3 ரிலிஜியன் கொள்ளையும் வருவாங்க. ஏன்னா ஸ்கூலுக்கு போகும்போது எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தே ஆவாங்க. நாங்க தீபாவளி பூஜையும் செய்வோம், ஈதும் கொண்டாடுவோம். இது எல்லாத்தையும் நாங்க ஒன்னா சேர்ந்து கொண்டாடுவோம். ஸோ என்னோட வீடு ஒரு மினி கண்ட்ரின்னு கூட சொல்லலாம். ஸோ என்னோட நாடை பத்தி நான் எப்படி தப்பா நினைப்பேன்? அண்ட் ஒரு ஆக்டரா நான் இந்த நாட்டுக்கு என்ன பண்றேனோ அதை பத்தி நான் ரொம்பவே கர்வப்படுறேன். அப்புறம் இந்த விஷயம் ஸ்ப்ரெட் ஆனதும் நான் அதை கிளாரிஃபை பண்ண ஆரம்பிச்சேன். அடிக்கடி இதை பத்தியே சொல்றது எனக்கு ரொம்பவே விசித்திரமா இருக்கு, அப்புறம் கொஞ்சம் வருத்தமாவும் இருக்கு. ஒரு சில வாட்டி கிளாரிஃபை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். உங்க பிரிண்டட் ஸ்டேட்மெண்ட் நான் சொல்றேன். சொல்லுங்க. ஷாருக் கான் என்ன சொன்னார்னா, நாட்டுல இன்டாலரன்ஸ் அதிகரிச்சிருக்கு, சமூகத்துல மக்கள் ரொம்ப சீக்கிரமா ரியாக்ட் பண்றாங்க, எத்தனை மீடியா இருக்கோ அத்தனை குரல் கேக்குது, இந்த குரல்கள்ல நெகட்டிவ் குரல்கள் ரொம்பவே அதிகமாயிடுச்சு, நாம இதை மனசுல வச்சுக்கணும், எல்லா மதமும் சரிசமமானது, ஒருவேளை நீங்க செக்யூலரா இல்லைன்னா அது உங்களுடைய மிகப்பெரிய தப்பு. அப்சல்யூட்லி. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஏன்னா மீடியா எவ்வளவு அதிகமாயிடுச்சுன்னா ஐ திங்க் மக்கள் எல்லா விஷயத்த பத்தியும் பேசுறாங்க. மை லாஜிக் இஸ், நான் ஒரு மீடியால ஒருத்தரோட பேச்சை கேட்டா அதுக்காக உடனே ரியாக்ட் பண்ணிடக்கூடாது. ஆனா நான் ரியாக்ட் பண்ணிட்டேன். யாராவது எதை பத்தியாவது சொன்னா உடனே நம்மளும் பேச ஆரம்பிச்சிருவோம். மை லாஜிக் வாஸ் தட் வி ஹாவ் டு. நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். ஆக்சுவலி ரீஜியன், அப்புறம் நம்மளோட சமூகம், இது எல்லாத்தையும் இன்டாலரன்ஸ் அப்படின்ற வேர்ட் ஜஸ்ட் அபவுட் பேர் பண்றதை பத்தி மட்டும்தான். ஆக்சுவலி அக்செப்டன்ஸ் இருக்கணும்.
நம்மளோட எல்லா மதத்தையும், எல்லா பேரையும், எல்லா வேலைகளையும், எல்லா தொழிலையும். எனக்கு தெரிஞ்ச அந்த வேர்டு தான் தப்பான வேர்டுன்னு சொல்லுவேன். தப்பா யூஸ் பண்ணிட்டாங்க. அதோட மீடியம் எந்த அளவுக்கு அதிகமாயிடுச்சுன்னா, யாராவது ஏதாவது ஒன்று பேசுவாங்க, நம்ம அதை டாலரேட் பண்ணியே ஆகணும். நம்ம அதுக்கு ரியாக்ட் பண்ணிடக்கூடாது. நிறைய பேரை பார்த்தீங்கன்னா இன்சைட்காகவே இப்படி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி சொன்னா ஏதாவது ஒன்று நடக்கும். ஏன்னா ட்விட்டர் இருக்கு, சோஷியல் மீடியா இருக்கு, யூடியூப் இருக்கு, டெலிவிஷன் இருக்கு, எல்லாரும் ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இதுக்கு அர்த்தத்தை பாத்தீங்கன்னா, ஷாருக் கானுக்கு காங்கிரஸ் பார்ட்டில நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சோ ஷாருக் கான் நரேந்திர மோடிஜியை அஃபெண்ட் பண்றதுக்கு இப்படி எல்லாம் பேசுறாரு. எனக்கு அவ்வளோலாம் அதிகாரம் இருக்கா ஒருத்தங்களை ஃபிக்ஸ் பண்ற அளவுக்கு? நான் அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கவே மாட்டேன். நீங்க என்ன பல வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கீங்க. பாலிடிக்ஸ்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நான் உங்களை மீட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு வாட்டி என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு, நீ எதுக்கு இப்படி ஒரு இன்டர்வியூ கொடுத்தேன்னு. அட, பிறந்த நாள் அன்னைக்கு நான் ஏப்பா அப்படி பேச போறேன்? நான் எப்படி அப்படி யோசிப்பேன்? நான் 16 மணி நேரம் வேலை மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேற மாதிரி விஷயங்கள் என் மனசுக்குள்ள வரவே வராது. அப்புறம் நான் இன்னைக்கு இந்த விஷயத்த இங்க கிளியரா சொல்ல விரும்புறேன். நம்ம நாட்டுக்கு ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்தோம்னா அது யாரா இருந்தாலும் சரி, நம்ம கிரேட் மோடியை நம்ம சப்போர்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா நம்ம தானே தேர்ந்தெடுத்தோம். நம்ம நாடு அவரை மெஜாரிட்டியில தேர்ந்தெடுத்திருக்கு. So we have to support our leaders and take the country forward. Do not be negative. அப்புறம் பாலிடிக்ஸ்ல மக்கள் எப்படி பேசலாம், ஆனா நம்ம பொலிட்டிஷியன் இல்லையே, நம்ம என்டர்டெய்னர். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, வளர்ற பசங்க எல்லாரும் நம்மள பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் நம்மள மாதிரி சக்சஸ்ஃபுல் ஆக விரும்புறாங்க. கடவுள் எனக்கு அந்த தகுதியை கொடுத்திருக்காரு. அப்படி இருக்கும்போது நான் என்னைக்கும் இந்த மாதிரி பேசவே மாட்டேன். அதுவும் நம்மளோட நாட்டை பத்தி எப்பவுமே. ஆனா அதனால சில ரியாக்ஷன் ஏற்பட்டு இருக்கு. சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, இந்தியால சாப்பிட்டுட்டு பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சொல்லப்போனா எனக்கு இதை பத்தி பேசும்போது அழுக கூட வரும். நான் இந்த நாட்டை சேர்ந்தவன், எனக்கு இந்த நாட்டு மேல அதிகமா பக்தி இருக்கு, இதுக்காக நான் கடமைப்பட்டிருக்கேன்னு. நான் மட்டும் இல்ல, எல்லாருமே அப்படிதானே. இந்த விஷயத்துல நம்ம யாரும் போட்டி போட வேண்டிய அவசியமே இல்ல. சோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை படிக்கும்போது அண்ட் ஒரு சில வாட்டி நான் கிளாரிஃபையே பண்ண மாட்டேன். ஆனா உங்க ப்ரோக்ராம்ல எதுக்காக பண்றேன்னா, உங்களுக்கு என்னை பத்தி நல்லா தெரியும். அப்புறம் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பல வருஷமா மீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ ஐ கேன் பி, நான் என்ன நினைக்கிறேனோ அது மட்டும் தான் உங்ககிட்ட பேசுவேன். ஆனா ஒரு சில வாட்டி எனக்கு ரொம்ப துக்கமா இருக்கும். நான் ஏன் ஒரு வாட்டியும் என்னோட நாட்டுப்பற்ற இவங்களுக்கு புரிய வைக்க வேண்டியதா இருக்கு. எனக்கு நாட்டுப்பற்று நல்லாவே இருக்கு, எல்லாருக்குமே அது இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நாடு நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கு. ஸோ அதனால எப்போ இந்த கொஸ்டின் வந்தாலும் யாராவது அப்படி பேசினாங்கன்னா எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. ஷாருக் கானுக்கு இந்த நாடு இவ்வளவு அன்பு கொடுத்திருக்கு, ஷாருக் கான் இந்த நாடு அவ்வளவு வளர்த்து விட்டுருக்கு, அவருக்காக ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரே விட தயாரா இருக்காங்க. அவரு போய் இப்படி எல்லாம். ஆமா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இதோட அர்த்தம் நான் இப்படிதான் சொல்லுவேன், இளைஞர்களுக்கு எல்லாருக்குமே இப்படிதான் சொல்லுவேன். ப்ளீஸ் பி டாலரண்ட், பி ஹாப்பி, ஒர்க் ஹார்ட், டேக் திஸ் நேஷன் ஃபார்வர்ட். சின்ன விஷயங்கள் நம்மளோட நாட்டை, அதோட வளர்ச்சியை கெடுத்துடக்கூடாது. நீங்க பாசிட்டிவிட்டியோட முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். அப்புறம் நம்ம கிரேட்டஸ்ட் கண்ட்ரி இந்த வேர்ல்ட்ல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அண்ட் தட் இஸ் ட்ரூ. நான் அமெரிக்கால இருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம நாடு இப்போ ரொம்பவே வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு. எல்லாத்துலயுமே நம்ம இமேஜ் ரொம்பவே நல்லா இருக்கு. நம்ம சேஃபஸ்ட் அண்ட் மோஸ்ட் பியூட்டிஃபுல் வேர்ல்டு இந்த நேஷன்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்புறம் நம்ம இந்த சின்ன சின்ன தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடக்கூடாதுன்றதை நான் எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பேன். பாருங்க, நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது, நான் அவ்வளோ சின்ன ஆளும் கிடையாது. நான் சமமான ஆள் தான். நான் இந்த நாட்டில் தான் வாழ்றேன். பணத்துக்காக ஏதோ ஒன்று சொல்ற ஆள் நான் கிடையாது. என்னோட வளர்ச்சியில என்னோட டேலண்ட் இருக்கு. படங்கள் விஷயம் வேற. நான் படம் ஓடணுன்றதுக்காக நாட்டுப்பற்ற காமிக்கிறேன்னு நினைக்காதீங்க. இங்க படம் விஷயமே இல்லை. இதை நான் கடைசியா சொல்றேன். இதுக்கப்புறம் நான் பேச மாட்டேன். என்ன நடந்தாலும் சரி. என்னை விட இந்த நாட்டோட பெரிய தேசபக்தன் யாருமே இல்லை. அப்புறம் நான் இப்போ நெக்ஸ்ட் டைம் என்கிட்ட யாராவது கேட்டா எப்படி நான் அவார்டை புடுங்கினோ அதே மாதிரி அவங்களோட துணியை பிடிக்க விட்டுருவேன். வேற என்ன பண்ண முடியும்? நான் ரொம்ப அன்பா உங்ககிட்ட சொல்றேன். அவர் கண்ட்ரி, அவர் லேண்ட், பாரத தாய், வி ஆல் லவ் இட். நான் இந்த மாதிரி ஏன் பேசணும்? நீங்க கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வேற பிளாட்ஃபார்முக்கு நான் போகும்போது இதை கிளாரிஃபை பண்றதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். சோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதை உங்களுக்கு புரிய வைக்க முடிஞ்சது. அப்புறம் இந்த விஷயத்த இதுக்கப்புறம் கூட மக்கள் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவரே படத்துக்காக பேசுறாருன்னு என்ன நினைச்சாலும் சரி, இதுக்கப்புறம் இதுக்கு கிளாரிஃபிகேஷனே கிடையாது. ஐ எம் த மோஸ்ட் ப்ரவுட் இந்தியன் இன் த வேர்ல்ட். ஐ திங்க் என்னை விட அதிகமா இந்த நாடு யாருக்கும் எதுவும் கொடுத்ததே இல்ல. அப்புறம் நான் இந்த நாட்டுக்காக ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன். என்னோட குடும்பம் இதனாலதான் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அப்புறம் என்னோட பசங்களும் இந்த விஷயத்தை அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும்னு நான் நினைக்கிறேன். நான் மட்டும் இல்லாம எல்லா ஜெனரேஷனும் அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். எங்க அப்பா இந்த நாட்டோட சுதந்திரத்துக்காக ரொம்பவே போராடி இருக்காரு. நான் இந்த நாட்டோட கிரேட்னஸ்க்காக வேலை பார்ப்பேன். அப்புறம் என்னோட குடும்பத்துக்காகவும். ஷாருக், உங்ககிட்ட நிறைய கேள்விகளை கேட்டோம். உங்க கரியரை பத்தி, மற்ற விஷயங்களை பத்தியும், இந்த இன்டாலரன்ஸ் பத்தி நாங்க உங்ககிட்ட கேட்ட கேள்விக்கு நீங்க ரொம்ப விளக்கமா பதில் சொன்னீங்க. இப்போ ஒரு பிரேக் எடுத்துப்போம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்ல இன்றைய ஜட்ஜ் திவாகர் அவர்களின் தீர்ப்பை கேட்போம்.
வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு நாம வழக்க தொடர்ந்தது சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான் மீது. இப்ப ஆப்கி அதாலத்ல தீர்ப்புக்கான நேரம். இன்றைய ஜட்ஜ் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட எக்ஸிகியூட்டிவ் எடிட்டர் திவாகரின் தீர்ப்பு. ஷாருக் கான் அவர்கள் பல படங்கள்ல வேலை செஞ்சிருக்காரு, நிறைய படங்கள் ஹிட்ஸ் கொடுத்திருக்காரு. ஆனா அவருடைய வாழ்க்கை, அதாவது அவருடைய சொந்த வாழ்க்கை, ஒரு சூப்பர் டூப்பர் ஃபிலிமோட ரெடிமேட் ஸ்கிரிப்ட் மாதிரி. அவருக்கு எந்த காட்ஃபாதரும் இல்லாம, அவருடைய குடும்பம் சினிமா பின்புலம் இல்லைனா கூட இவர் வெற்றி அடையறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. இப்போ வெற்றியின் மறுபெயரா நிற்கிறார் உங்க முன்னாடி. டிவியில் ஃபௌஜியா, பாஜிகர் டர் அதில் ஆன்டி ஹீரோவா, டிடிஎல்ன்ற மிகப்பெரிய ஹிட் படத்தில் வயல்ல ரொமான்ஸ் கிங்கா வலம் வந்தாரு. ஆனா இன்னைக்கு கேட்ட கேள்விகளுக்கு இவர் கொடுத்த பதிலை வச்சு எனக்கு என்ன தோணுதுன்னா, அது ஒரு நல்ல மது மாதிரி. நாட்கள் கடந்துட்டு போக போக ஷாருக்கோட மதிப்பும் மரியாதையும் கூடிக்கிட்டே போகுது. அவர் ஒன்று சடனா வந்து முன்னாடி நிக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. நீதிமன்றம் அவரோட பதில்களையும் வாதத்தையும் கேட்கும்போது இந்த கோர்ட் அவர் கௌரவமா விடுவிக்குது. ஆனா ஒரு கட்டளையோட, இதே மாதிரி சந்தோஷத்தை பகிர்ந்து கொடுக்கணும், இதே மாதிரி அன்பை பகிர்ந்து கொடுக்கணும். அப்புறமா இவரோட ஆசை ரொம்ப பெரிய, உலகத்திலேயே ரொம்ப பெரிய படம் எடுப்பாரு. Thank you so much. இதே நம்பிக்கையோட ஷாருக் கான் மக்களை இதே மாதிரி என்டர்டெயின் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இன்னும் கூட மக்கள் மனசை ஜெயிப்பாரு. உலகம் பூரா இந்தியாவோட பெருமையை நிலைநாட்டுவாரு. இதோட இன்றைய வழக்கம் முடிச்சுக்கிறோம். அடுத்த முறை இன்னொரு கெஸ்டோட நான் உங்களை சந்திக்கும் வரை என்னுடைய அன்பான வணக்கங்கள்.